உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். நீ உன்னோட வாலிப பிரயாயத்துல உன் சிருஷ்டிகரை நினைக்காம, உன்னை படைத்த தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உன் இளமையை, உன் பலத்தை, உன்னுடைய இளமை பருவம் என்பது நல்ல ஒரு வீரியமும் வீரமும் நிறைந்த ஒரு காலகட்டம். அதற்கு முன்பதாகவும் நம்ம அறிவுல கொஞ்சம் பலத்துல குறைந்தவர்களாக இருப்போம். அதுக்கப்புறமா அப்படியே பலன் குறைய ஆரம்பிக்கும். வாலிப பருவம் என்பது ஒரு நல்ல ஒரு டைம் நம்ம லைஃப்ல. இது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிரசங்கி 12:1 உன் வாலிப பிராயத்துல நீ உன்னை படைத்தவரை, உன்னை உருவாக்கினவரை நினை அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அவரோட வசனத்தை உங்களோட இருதயத்துல பதித்து கொள்ளாம, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க, துன்மார்க்கமான ஜீவியம் செய்து கொண்டு இருப்பீங்க, மனம் போன போக்குல நீங்க இருப்பீங்க அப்படின்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. கர்த்தர் அந்த நியாய தீர்ப்புல கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். அப்போ உங்களோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எல்லாம் உங்களை விட்டு போகும்போது, உங்க மாம்சம் எல்லாமே உருவழியும் போது நீ துக்கிப்பாய், நீ துக்கித்து புலம்புவாய். ஐயோ நான் ஆண்டவரை இவ்வளவு காலம் தேடாம போயிட்டேனே, என் வாலிப பருவத்துல எல்லாம் நான் எவ்வளவு பேரு சொன்னாங்க, நான் கேட்காம போயிட்டேனேன்னு சொல்லி உட்கார்ந்து நம்ம புலம்பி அழுது நம்ம வாழ்க்கையை வீணாக்கி விட்டு வேதனைப்படுவோம். அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது. இன்றைக்கு உங்களை சுற்றி உள்ள உங்க உங்க ஏரியால நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை சுற்றி சபையில இருந்து யாராவது நிச்சயம் உங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லுவாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. சபைக்கு போயிட்டு இருந்தவங்க நீங்க நின்று போயிருக்கலாம். இப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில இருப்பீங்க என்று சொன்னா நீங்க மீண்டும் இயேசுவை தேடி போங்க, அவரோட வசனத்தை கை கொள்ளுங்க. உங்க எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எக்காரணத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவை நீங்க விட்டுறாதீங்க. அவர்தான் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் சேவர், உங்களோட வாழ்க்கை பாதுகாக்கிற ஒரு கடவுள். உங்க எதிர்காலம் பாதுகாக்கப்படணும்னா உங்க வாலிப பருவத்தை இயேசுவுக்குன்னு கொடுங்க. கர்த்தர் உங்களோட எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதினதின் காலத்துல சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரை நம்பி உங்க வாலிப பருவத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவருக்காக நில்லுங்க, அவருக்காக வாழுங்க. உங்க எதிர்காலத்தை அவர் மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றுவார். God bless you.